2023லேருந்து எடுக்கப்பட்ட ஸ்லாஷர்ங்கிற திரைப்படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்துடலாம். இதுல படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன டவுன்ல இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஃபேமிலி கிட்ட இருந்து அந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவங்களோட பழக்க வழக்கங்களே பரம்பரையா அங்க டூரிஸ்டுக்காக வரக்கூடியவங்களை பிடிச்சி கொலை பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஸோ அப்படி அப்பாவை பார்த்தே வளரக்கூடிய நம்ம கதாநாயகன் இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பொறுப்பு கொடுக்கப்படுது. ஸோ ஹீரோவோட ஃபர்ஸ்ட் கில்லிங் மிஷின். ஸோ இதை பண்றதுக்காக அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப்புள்ஸை கொண்ட ஒரு குழு வராங்க. ஸோ ரொம்ப யங்கான கப்புள்ஸ் தான். ஸோ இவங்கள நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் எப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுமையாக கொல்ல போறாரு அப்படிங்கிறதான் படத்தோட கதை. கடைசி கிளைமேக்ஸில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்களை காமிச்சிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சுமாரான ஸ்லேசர் ஹாரர் த்ரில்லர் மூவிங்க. ஸோ படத்தில் ஸ்கேரியான மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையவே கிடையாது. ஸ்டோரி வைஸ் கேட்கறதுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் மாதிரி இருந்தாலும் அதை எக்ஸிகியூஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெட்டராக பண்ணலை. இதே மாதிரியான ஒரு ஜேனர்ல ஒரு படம் சொல்லணும் அப்படின்னா டெரிஃபயர்னு ஒரு படம் இருக்குங்க. கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் ஜேனர் தான். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெசன்டேஷன் வைஸ் ஒவ்வொருத்தங்களும் அவங்க கொல்லக்கூடிய அந்த பேட்டர்ன்ஸும் சூப்பராக வடிவம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு போர்ஷன்ஸாக இந்த படத்தில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இல்லை. அதனால இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். தமிழ் டப்பிங்கோட இருக்கு அப்படிங்கிறனால ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க.